ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். மறக்காம எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம ஸ்டோரிஸ் எல்லாம் உங்க வரை வந்து சேரும். சரி, இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு சாதாரண மனிதரின் எக்ஸ்ட்ராடினரி கதை இல்லை. இதுதான் கணிதத்தின் தெய்வம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்களின் வாழ்க்கை கதை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1887 டிசம்பர் 22 ஈரோடு அருகே ராமானுஜம் பிறந்தார். சாதாரண குடும்பம், பெரிய வசதி எதுவும் இல்லை. ஆனாலும் சிறு வயதிலிருந்தே அவருக்கு எண்கள் மீது பேராசை. மற்ற குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்க இவர் கையிலே எப்போதும் கணக்கு புத்தகம்தான். இவர் பள்ளியில் சில பாடங்களில் பின்தங்கினாலும் கணிதம் மட்டும் வந்தால் யாரையும் மிஞ்சிட்டார். சில சமயம் ஆசிரியர்களே ஆச்சரியப்பட்டு விடுவார்கள், இந்த குழந்தை எப்படி இப்படியெல்லாம் நினைக்கிறான் என்று. ஆனா வாழ்க்கை எளிதா இருந்துச்சா? இல்ல. குடும்பம் ஏழை, படிப்பு தொடர பணம் இல்லை. கல்லூரியில் சேர்ந்தாரு. ஆனா வேறு பாடங்கள் பாஸ் ஆகலன்னு அவர் படிப்பை நிறுத்த வேண்டிய நிலை வந்தது. கற்பனையில கூட விடாமல் இருந்த ஒரே விஷயம் கணிதம். ராமானுஜம் தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து சுயமாகவே கணிதத்தை ஆராய ஆரம்பித்தார். அவர் கண்டுபிடித்த சூத்திரங்கள் உலகத்துக்கு புதிது. பேனாவோ புத்தகமோ இல்லாமல் சுவற்றில் கூட கணக்கு எழுதி பழகியவர். ஒரு நாள் அவர் தன் சூத்திரங்களை பிரிட்டிஷ் கணிதவியலாளர் ஹார்டிக்கு கடிதமாக அனுப்பினார். முதலில் ஹார்டி நம்பவே இல்லை. இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு ஒரு சாதாரண இந்தியன் பண்ணுவானா என்று. ஆனால் ராமானுஜம் எழுதிய கணக்குகளை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார். உடனே அவரை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அழைத்தார். அங்கே ராமானுஜம் ஹார்டியுடன் சேர்ந்து பல முக்கியமான கணித கண்டுபிடிப்புகள் செய்தார். அவரின் சூத்திரங்கள் இன்னும் உலகம் முழுவதும் ஆய்வாகிக் கொண்டே இருக்கின்றன. வெளிநாட்டில் கஷ்டப்பட்டாலும் உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் அவர் கணிதத்துக்காக வாழ்ந்தார். வயது வெறும் 32 மட்டுமே. ஆனால் அந்த குறுகிய காலத்தில் அவர் விட்டு சென்ற கண்டுபிடிப்புகள் 100 ஆண்டுகள் கழித்தும் மனித குலத்துக்கு ஒளியாக இருக்கின்றன. அவர் சொன்னார், எனது கணிதத்தில் ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் கடவுள்தான் சாட்சியமாக இருக்கிறார். ராமானுஜத்தின் கதை நமக்கு சொல்லிக் கொடுப்பது, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்க திறமைக்காக போராடுங்க. உலகம் முதலில் நம்பாம இருக்கலாம், ஆனா உங்க அர்ப்பணிப்பு ஒரு நாள் உலகையே வியக்க வைக்கும். அதனால் நண்பர்களே, கனவு காண்பதை நிறுத்தாதீங்க. ஒரு நாள் அந்த கனவு உலகையே மாற்றும். இதுதான் கணித மேதை ராமானுஜம் நமக்கு கொடுத்த உண்மையான பாடம்.